மதுரையில் உளவுத்துறை காவலர் மீது பயங்கர தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கக்கூடிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. விவரங்களோட செய்தியாளர் ஜெகநாத் இணைப்பில் இணைகிறார். சத்யகுமார் இணைப்பில் இணைகிறார். கேட்கலாம். சத்யகுமார், என்ன நடந்தது? மேலும் விவரங்களை நீங்க சொல்லலாம் இந்த சம்பவத்துல. வணக்கம். மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் அருகே இருக்கக்கூடிய இந்த பெருங்குடி பகுதியில் ஆயுதங்களுடன் 3 பேர் இருப்பதாக உளவு பிரிவினருக்கு தகவல் வந்துள்ளது. இதனை அறிந்து திருமங்கலம் காவல்துறை கண்காணிப்பாளர்கள் அறிவிப்பின் பேரில் நுண்ணறிவு பிரிவு காவலர் ராஜா மற்றும் கூடுதலாக 2 காவல்துறையினர் அந்த சம்பவ இடத்திற்கு செல்ல முயன்றுள்ளனர். இதில் மற்றவர்கள் வருவதற்கு முன்னதாகவே காவலர் ராஜா விரைவாக சென்று இந்த பெருங்குடி ராம்கோ பயணியர் விடுதி அருகே சந்தேகத்திற்குரிய இடத்தில் நின்று கொண்டிருந்த அந்த 3 நபர்களை விசாரணை செய்துள்ளார். போதையில் இருந்த அந்த 3 நபர்கள் ராஜாவிடம் தகராறு செய்துள்ளனர். நுண்ணறிவு பிரிவு காவலர் ராஜா அவர்களை விசாரணை செய்த போது ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி தாலுகா காட்டமங்கலத்தை சேர்ந்தவர்கள் என்பது தெரிய வந்துள்ளது. அப்போது அவர்கள் எதற்காக நிற்கிறீர்கள் என்று அந்த காவலர் கேள்வி எழுப்பிய நிலையில் அதற்கு ஆத்திரமடைந்த அவர்கள் காவலர் மீது கற்கள் மற்றும் ஆயுதங்களால் தாக்கியுள்ளனர். இதில் தலையில் பலத்த காயம் ஏற்பட்டதுடன் கை, இடுப்பு, தொடை ஆகிய பகுதிகளிலும் அவருக்கு காயம் ஏற்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து அருகில் இருக்கிறவர்கள் கூச்சலிடவே இந்த 3 பேர் கொண்ட மர்ம கும்பல் உடனடியாக இருந்து தப்பி ஓடியுள்ளனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த பெருங்குடி காவல்துறையினர் காவலர் ராஜாவை மீட்டு அருகே உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர். இந்த நிலையில் காவலர் ராஜாவிற்கு தலையில் பலத்த காயம் ஏற்பட்ட நிலையில் 16 தையல்கள் போடப்பட்டதுடன் கை மற்றும் நெஞ்சு பகுதிகளில் காயமும் ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் இன்று ராஜாவிற்கு அறுவை சிகிச்சையும் செய்யப்பட்டுள்ளது. காயமடைந்த காவலர் ராஜா ஆபத்தான நிலையில் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இந்த சம்பவம் குறித்து தற்போது பெருங்குடி காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஆயுதங்களுடன் தெரிந்தவர்களை நுண்ணறிவு பிரிவு காவலர் விசாரணை செய்த போது காவலரையே அவர்கள் தாக்கிய சம்பவம் இந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உங்களோட தகவல்களுக்கு நன்றி சத்யகுமார். மதுரையில உளவுத்துறை காவலர் மேல பயங்கர தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு. விவரங்களை செய்தியாளர் சத்யகுமார் விவரிக்க நாம கேட்டோம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.